ஆண்டவர் என்னை அழைச்சாரு, ஆண்டவர் என்னை வர பண்ணாரு. என் வழியை வாய்க்க பண்ணுவதற்காக, என் ஆரோக்கியத்தில் என்னை வாய்க்க பண்ணுவதற்காக, ஐஸ்வர்யத்தில் என்னை வாழ வைப்பதற்காக, வாய்க்க பண்ணுவதற்காக, குடும்ப உறவுகளை நாங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா நிம்மதியை வாழ்வதற்காக, எங்கள் வழியை வாய்க்க பண்ணுவதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். தேவன் அழைத்திருக்கிறார். பாருங்க, நீங்க பைபிள்ல சொன்னேன்னு சொன்ன எல்லா வார்த்தையும் நீங்க எங்க எடுத்துக்கலாம். பைபிள்ல நான் அவனை அழைச்சேன்னு சொன்ன எல்லா வார்த்தையும் எடுத்துக்கலாம். வர பண்ணேன்னு சொன்ன எல்லா வார்த்தையும் நீங்க எடுத்துக்கலாம். அழைச்சேன், சொன்னேன், வர பண்ணேன், மூணுக்கும் ஒன்னே ஒண்ணுதான் ஃபைனல். அவன் வழி வாய்க்கும், இதை யாராலும் தடுக்க முடியாது. அவள் வழி வாய்க்கும், இதை யாராலும் தடுக்க முடியாது. குழந்தை வாய்க்கும், கற்பத்தின் கனி வாய்க்கும், ஆரோக்கியம் வாய்க்கும், ஐஸ்வர்யம் வாய்க்கும். உங்க வாயில இந்த வார்த்தை வந்துட்டே இருக்கும். வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும், என் வழி வாய்க்கும், என் தலைமுறைகளின் வழி வாய்க்கும், என் சூழ்நிலை வாய்க்கும். இந்த வார்த்தை மட்டும் உங்க வாயில மந்திரமா 24 மணி நேரம் வந்துட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதத்துல நீங்களும் உங்க குடும்பமும் உயர்கிற உயர்வை யாராலும் தடுக்க முடியாது. எந்த மனிதர்களாலும் தடுக்க முடியாது. என் வழியை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். பாருங்க, சிறுமைப்பட்டு இது வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் சில சிறுமைகள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், அலட்சியமா எண்ணப்பட்ட, அற்பமா எண்ணப்பட்ட, சிறுமைப்பட்ட, ஆண்டவர் இவ்வளவு வார்த்தை சொல்லாரு. அலட்சியமா எண்ணப்பட்ட, அற்பமா எண்ணப்பட்ட, சிறுமைப்பட்ட, சிறுமைப்படுத்தப்பட்ட. இதுவரைக்கும் சிலர் முன்பாக நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், சிலருக்கு முன்பாக நீங்க சிறுமையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 90:15 சொல்றாரு, சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், இதுவரைக்கும் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், மகளே சரியாய் நீ எவ்வளவுக்கு துன்பம் எல்லாம் எண்ணி வச்சிருக்கிறேன், எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன், என் டைரியில எல்லாமே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். எவ்வளவு நீ துன்பத்தை அனுபவிச்ச, எவ்வளவு நீ துக்கத்தை அனுபவிச்ச, எவ்வளவு நீ சிறுமைப்பட்ட, எவ்வளவு நீ கண்ணீர் வடிச்ச, எல்லாம் என் டைரியில இருக்கு, எல்லாம் என் டைரியில இருக்குது. ஆண்டவர் சொல்றார், சரியாய் சரியாய். இன்னைக்கு இந்த 2ஆம் தேதியில உங்களை பார்த்து சொல்றேன், சரியாய். வருஷங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, வருஷங்கள் நீங்க பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் நீங்க எந்தெந்த துக்கங்களை அனுபவிச்சு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களோ, ஆனா இத்தனை வருஷத்துக்கும் பரிகாரம் எங்க இருக்குன்னா, இந்த மார்ச் மாதத்துல தேவன் சொல்றாரு, அவன் வழி வாய்க்கும். சிறுமைப்படுத்தப்பட்ட எங்கெல்லாம் சிறுமைப்பட்டீங்களோ அங்கெல்லாம் இதே மாதிரிதான் லேயாள் சிறுமைப்படுத்தப்பட்டாள். இதே மாதிரிதான் லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள். கவலைப்படாதீங்க, கணவனால் அற்பமா எண்ணப்பட்டவன், யாக்கோபினால் அற்பமா எண்ணப்பட்டவன், தன்னுடைய சொந்த சகோதரியினால் ராகேலினால் அற்பமா எண்ணப்பட்டவன் லேயாள். ஆனா அவளுக்கு விடிவு காலம் பிறந்துச்சு. தேவன் அவளுக்கு விடிவு காலத்தை வைத்தார். நான் சொல்றேன், உங்களுக்கு தேவன் விடிவு காலத்தை வைத்திருக்கிறார். பாருங்க, யாக்கோபு ராகேலை சேர்ந்தான். நல்லா கொஞ்சம் 2 மனைவி, ராகேல் லேயாள். இன்னும் நிறைய மனைவிகள் இருக்குது. ஆனா இவங்க 2 பேரும் தான் அக்காவும் தங்கச்சும். ஆனா ராகேலை சேர்ந்தான். லேயாளை பார்க்கலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்தான். நல்லா குடிச்சுக்கோங்க, யாரை விட? லேயாளை விட. 2 மனைவி இருக்கிறாங்க. ஒருத்திய நேசிச்சு இன்னொருத்திய நேசிக்காம இன்னொருத்திய வெறுப்பு காமிச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரே வீட்டுல 2 மனைவி இருக்கிறாங்க. ஒருத்திய நேசிச்சுட்டு இன்னொருத்தி கூட வச்சுதான் இருக்கணும், இவளை தள்ளி விடுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் மேல வெறுப்பை காமிச்சிட்டு இருக்கிறாரு. யாக்கோபு லேயாள் மேல வெறுப்பை காமிச்சிட்டு, சொந்த சகோதரியும் கூட பிறந்த சகோதரியும் வெறுப்பை காமிக்கிறா, கட்டி கல்யாணம் பண்ண கணவனும் வெறுப்பை காமிக்கிறாரு. ஆனா நான் ஒண்ணு சொல்லவா, லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் பார்த்தா. நான் சொல்றேங்க, கணவன் அற்பமா எண்ணலாம், சுத்தி இருக்கிறவங்க அற்பமா எண்ணலாம், கர்த்தர் பார்க்கிறார். கவலைப்படாதீங்க. அற்பமா எண்ணப்பட்ட உங்களை இந்த மாதத்துல தேவன் பலுகி பெருக பண்ண போகிறார். லேயாளை தேவன் பெருக பண்ணினார். எப்படி பெருக பண்ணினார் பாருங்க. சொந்த சகோதரி அற்பமா என்றா பாருங்க, சொந்த சகோதரி ராகேல் அற்பமா என்றா பாருங்க, அவ கற்பம் அடைஞ்சிருக்குது. ஆனா எந்த சகோதரி அற்பமா எண்ணப்பட்டாலோ அவள் கற்பத்தை தேவன் திறந்தார். அவள் கற்பத்தை திறந்தார். முதல்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். பாருங்க, இவர் ரொம்ப சிறுமையில இருக்கிறா. சிறுமை நல்லா கொஞ்சம் சிறுமை, அற்பம், இந்த 2 வார்த்தையும் தான் சொன்னேன். ரொம்ப சிறுமைப்பட்டு போயிருக்கிறா, ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறா. இப்ப சொல்றா பாருங்க, கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். கணவன் சிறுமைப்படுத்துகிறார்.
சகோதரி சிறுமைப்படுத்துகிறாள். ஆனா சொல்ற கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். கர்த்தர் என் சிறுமையை பார்த்து அருளினார். இன்னைக்கு சொல்றேன் சில கற்பங்கள் பறக்க போகிறது. எது இன்னைக்கு உங்களை சிறுமைப்படுத்திட்டு இருக்குதோ அது பறக்க போகுது. இன்னைக்கு நீங்க ஆரோக்கியத்தில் சிறுமைப்பட்டிருக்கீங்களா? ஆரோக்கியம் பிறக்க போகிறது. பண பற்றாக்குறையில சிறுமைப்பட்டிருக்கீங்களா? பிறக்க போகுது. தேவன் பிறக்க பண்ணுகிறார். பாருங்க, இவ சொல்லிட்டு சொல்றேன், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். பேரு போடுறா. என் சிறுமையை கர்த்தர் பார்த்திருக்கிறாரு. ஆனாலும் ஒரு நம்பிக்கையில என் புருஷன் என்னை நேசிப்பார். பாருங்க, இன்னும் நேசம் கிடைக்கல. ஆனா நேசம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே விசுவாசத்துல என் புருஷன் என்னை நேசிப்பார். நான் சொல்றேன், சிலதுக்கெல்லாம் நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க. நடக்க போகுது. இந்த மார்ச்ல நடக்க போகுது. விசுவாசி, என் புருஷன் என்னை நேசிப்பார். இன்னைக்கு சொல்றேன், புருஷனால் கைவிடப்பட்ட மனைவி யாராவது இருக்கிறீங்களா? இந்த லைவ்ல யாராவது இணைஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்றேன், என் புருஷன் என்னை நேசிப்பார். இந்த வார்த்தையை தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா பேசுறார். என் புருஷன் என்னை நேசிப்பார். சிலரை பார்த்து இன்னைக்கு தேவன் சொல்ல, என் புருஷன் என்னை நேசிப்பார். என் புருஷன் என்னை நேசிப்பார். பாருங்க, புருஷன் என்ன நேசிக்கல. சிறுமை என்ன? புருஷன் என்ன நேசிக்கல. புருஷன் என்ன நேசிக்கல. அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறார் லேயா. என் புருஷன் என்ன நேசிக்கல. ஆனா ஆண்டவர் அதை அப்படியே மாற்றி ஒரு குழந்தை ரூபனை கொடுத்தார். ரூபனா என்ன அர்த்தம்? என் புருஷன் என்ன நேசிப்பார். ராக்கா சாரா பாலாதா. இன்னைக்கு சிலரை பார்த்து சொல்றேன், சில நேசங்கள் கிடைக்கிறது. சில நேசங்கள் உங்களை தேடி வருகிறது. கவலைப்படாதீங்க. லேயால மாதிரி அற்பமா எண்ணப்பட்டிருக்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருக்கிறார். என்னை நேசிக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஜீசஸ். அடுத்து திரும்ப நடக்குது. இப்பயும் சேர்ந்த மாதிரி இல்ல. நேசிப்பார்னு சொல்லி ரூபன் பேர் வச்சிருக்கா, விசுவாசத்துல வச்சிருக்கா. ஆனா இப்பவும் சேர்ந்த மாதிரி இல்ல. திரும்பி அற்பமா தான் எண்ணப்படுதா? முதல் குழந்தை ரூபன் ஒரு நம்பிக்கையில வைக்கிறா, என் புருஷனை என்ன நேசிப்பார், எனக்கு நேசம் கிடைக்கும், எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இப்ப சிலர் கூட சில குறைவுகள் இருக்கலாம், எனக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், எனக்கு நன்மை கிடைக்கும் சொல்லி நீங்க பேசிட்டே இருந்திருக்கலாம், கிடைக்கல. ஆனா அடுத்து ஒரு குழந்தைய அடுத்து ஒண்ணு நடக்குது பாருங்க. 33வது வசனம், நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு என்று தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன். இரண்டாவதும் அற்பமா தான் எண்ணப்படுறான் சிமியோன். முதல்ல ரூபன் நேசிப்பார்னு நினைச்ச நேசிக்கல. அடுத்து ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிறாரு. கர்த்தர் கேட்டருளினார். நான் சொல்றேன் இந்த மார்ச்சில கர்த்தர் கேட்டருளினார். நான் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டு அருளி இருக்கிறார். நான் சொல்றேன் சிஸ்டர் பிரதர், எங்க நீங்க அற்பமா எண்ணப்பட்டீங்களோ, எங்க லேயால் அற்பமா எண்ணப்பட்டாலோ அங்க தேவன் அவளை உயர்த்தினார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், எந்த இடத்துல நீங்க அற்பமா எண்ணப்பட்டீங்களோ அவர்கள் முன்பாக என் தலையை நிமிர பண்ணுகிறார். இன்னொரு சொல்லவா, நீங்க சென்னையில வைக்கப்பட்டீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர்ல தலை நிமிர மாட்டீங்க, நீங்க சென்னையில தான் தலை நிமிருவீங்க. எந்த தேசத்துல எந்த இடத்துல நீங்க தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல தேவன் உங்க தலையை நிமிர்த்துவார். என் தலை நிமிரும். கர்த்தர் கேட்டருளினார். இன்னைக்கு அடுத்த வார்த்தை உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். கர்த்தர் கேட்டருளி இருக்கிறார். அப்படியே முடியல. அடுத்து ஒரு மூணாவது ஒரு குழந்தை பிறகுது பாருங்க. இப்பொழுது என்னோடு சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி முதல்ல அவர் என்னை நேசிப்பாரு அப்படின்னு நினைச்சு ரூபன் பேர் வச்சா, அப்புறம் இரண்டாவது ஒரு குழந்தை பிறகுது. கர்த்தர் என்னை கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எனக்கு கேட்டு அருளினார், நான் அற்பமானதை கர்த்தர் கேட்டு அருளினார் சொல்லி அவனுக்கு சிமியோன் பேர் போட்டாரு. அடுத்து ஒரு குழந்தை பிறகுது. இப்பொழுது அவர் என்னோடு சேர்ந்து, என் கணவன் என்னோடு சேர்ந்திருப்பார். இந்த வார்த்தை கடைசி அவங்களை தீர்க்க தரிசனம் பேச சேர்ந்து இப்ப நடந்துருச்சு, சேர்ந்துருச்சு. பாருங்க, முதல்ல விசுவாசமா ஆபரேட் பண்ணுனா இப்போ போட்டுட்டா பாருங்க, சேர்ந்து இருப்பார். அடுத்து ஒரு குழந்தை பிறகு அங்க சேர்ந்துட்டாரு. நான் சொல்றேன், இதுவரைக்கும் அற்பமா எண்ணப்பட்டிருப்ப, இதுவரைக்கும் கதறி இருப்ப, கெஞ்சி இருப்ப, இதுவரைக்கும் என்னதோ நடந்திருக்கலாம். இப்பொழுது என் கணவர் என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி சேர்ந்திருப்பான். சேர்ந்திருப்பாருங்கிற இடத்துல சிலது சொல்லவா, ஆரோக்கியம் சேர்ந்து இருக்கும், பணம் சேர்ந்து இருக்கும், நன்மைகள் சேர்ந்து, சிலதெல்லாம் சேர் என்கிட்ட வந்து சேர், வா வா, கமா கமா,
கோடிகள் வரட்டும், லட்சங்கள் வரட்டும். சொல்லுங்க, சிலதெல்லாம் வந்து சேரட்டும். வர வேண்டியது வந்து சேரட்டும். கணவன் வந்து சேரட்டும், மனைவி வந்து சேரட்டும், பிள்ளைகள் வந்து சேரட்டும். எதெல்லாம் இன்னைக்கு நீங்க சேரணும் சேரணும் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் தேவன் உங்களோடு கொண்டு வந்து சேர்க்க போகிறார். சேர்ந்து இருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல சிலதெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஆக போகிறது. சிலதெல்லாம் உங்க கூட வந்து சேர போகிறது. பிரிஞ்சு போச்சு, ஆரோக்கியம் என்ன விட்டு போய் பல வருஷம் ஆச்சு என்ன. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, இந்த மார்ச் 2வது நாள் சொல்ற, திரும்ப வந்து சேருது மகளே, திரும்ப ஒண்ணு வந்து சேருது. கேன்சர் இல்ல, வயிற்று வலிகள் இல்ல, கண் பிரச்சனை இல்ல, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்ல, எல்லாம் மாறிடுச்சு. எல்லாம் ஒண்ணு வந்து சேருது. ஆரோக்கியங்கள், நன்மைகள் வந்து சேருகிறது. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். இதுவரைக்கும் இவ வேதனையில் இருக்கிறா, இவளால துதிக்க முடியல. ஆனா இப்பொழுது யாக்கோபு வந்து சேர்ந்து விட்டான். கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். நான் சொல்றேங்க, அற்பமா என்ன பண்றீங்களா? லேயாளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என் புருஷன் என்ன வந்து சேருவார், என் புருஷன் என் கூட சேர்ந்து வாழுவார், என் புருஷன் என் கூட இருப்பார், நான் மகிழ்ச்சியா வாழுவேன்னு நம்பி கடைசியில யூதா என்ன அர்த்தம்? நன்றி ஆண்டவரே, நான் கேட்டதை எனக்கு கொடுத்துட்டீங்க. என் கணவன் நேசத்துக்கு நான் தூரமா இருந்தேன், இப்ப என் கணவன் என்ன நேசிச்சு என் கூட சேர்ந்து வாழ்றார். யூதா, துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். உங்க சூழ்நிலை இப்படிதாங்க இருக்குது. அற்பமா என்ன பட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் அதை பாக்குறாரு. லேயாள் அற்பமா என்ன பட்டது ஆண்டவர் பாக்குறாரு. வாரிசா கொடுத்து, ஆனாலும் எல்லாத்துலயும் பிரச்சனையா தான் இருக்குது. கடைசியில லேவிய பெத்து எடுக்கிற வேளையில சொல்றா, இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். என்னோட சொல்லவா, இந்த அற்பமா எண்ணப்பட்ட இவளுக்கு ஆண்டவர் 6 ஆண் பிள்ளைகளையும் ஒரு பெண் பிள்ளை 7 பேரை கொடுத்தாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல இந்த 7 பேர்ல 2 பிள்ளைகளை தேவன் பெஸ்டாய் கொடுத்தார். அதுல ஒண்ணு ராஜா. ராஜா அந்த கோத்திரத்துல தான் பிறக்கும். யூதா என்ன அர்த்தம் தெரியுமா? ராஜாக்கள் பிறக்கிற சந்ததி. அது லேயாள் சந்ததி. அற்பமா என்னப்பட்ட லேயாளுடைய சந்ததியில தான் பிறக்குது யூதா. இன்னொன்னு யார் தெரியுமா? லேவி, துதிக்கிறவன். அவன் ஆசாரியன். நான் சொல்லவா, ஆசாரியனும் இங்கதான் பிறக்கிறான், ராஜாவும் இங்கதான் பிறக்கிறான். நல்லா குடிச்சுக்கோங்க. ராஜா வந்து ஆசாரியன் முன்னாடி நிக்கணும், ஆசாரியன் வந்து ராஜா முன்னாடி நிக்கணும். இப்படிதான் போயிட்டு இருக்கு. தீர்க்கதரிசி வந்து ராஜா முன்னாடி நிப்பாரு, இல்ல ராஜா வந்து தீர்க்கதரிசிய முன்னாடி நிப்பாரு. பாருங்க, ராகேலுக்கும் பிள்ளை பிறந்துச்சு. ஆனா இங்க 2 பெஸ்டா, ஆண்டவர் பெஸ்டா, அற்பமா என்னப்பட்ட பெஸ்ட். இன்னைக்கு சொல்றேன், அற்பமா எண்ணப்பட்டவளுக்கு பெஸ்டா தந்திருக்கிற யூதா. அந்த கோத்திரத்துல தான் இயேசு வந்து பிறந்தார். இன்னைக்கு சொல்லுவா, புதிய ஏற்பாட்டுல ராஜாக்களும் நீங்களே, ஆசாரியர்களும் நீங்களே. அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுக்கு தான் பிறந்திருக்கீங்க. நம்ம இன்னைக்கு ஆண்டவர் நம்மள ஆசாரியர்களை வச்சிருக்கிறாரு, லேவியர்களை வச்சிருக்கிறார். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, எதை குறிச்சு கலங்காதீங்க. லேயாள் பட்ட கஷ்டத்துல நம்ம படவே இல்லை. கூட இருந்து கிடைக்கல அன்பு, கிடைக்கல, வெறுப்பு தான் வருது. ஆனா கடைசியில லேவியை கொடுத்து, இனி நான் கர்த்தரை துதிப்பேன், என் கணவன் என்னோட ஒண்ணு சேர்ந்து இருக்கிறார், என் கூட இருப்பார். அவ சொன்னது அப்படியே நிறைவேறிச்சது. இவங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சொன்னதை தேவன் நிறைவேற்றுகிறார். இதே மாதிரிதான் யாக்கோபு ஒரு சிறுமையில இருக்கிறார். சொல்ற சிறுமை அது ஆண்களுக்கு இருக்கு, பெண்களுக்கு இருக்கு. இங்க யாக்கோபுக்கு சிறுமை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாமா வீட்டுல இருக்குது. பாருங்க, நான் இன்னைக்கு ஒண்ணு சொல்றேன், சிறுமையில இருந்தீங்கன்னா உங்க சிறுமை மாறும். அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல உங்களை உயர்த்துறது நிச்சயம். அவர்களுக்கு முன்பாக அவர்கள் எல்லாம் உங்களை கையெடுத்து கும்பிடுற மாதிரி தேவன் மாற்ற போகிறார். பாருங்க, இங்க என்ன நடந்துச்சுன்னா, ஆதியாகமம் 31:38 யாக்கோபு பாத்தீங்கன்னா மாமன் இருக்காரு. மாமன் பாத்தீங்கன்னா இவரு புடுங்கி சாப்பிடுறாரு. அவன்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் இதுக்கெல்லாம் வந்து அவர் சொல்ல, நான் ஒரு கடா கூட சாப்பிடல, அந்த அளவுக்கு உழைச்சிருக்கிறார். மாமனாருக்கு லாபானுக்கு உழைச்சிருக்கிறார். 39 சொல்லுது, பீர் உண்டதை நம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக உத்தரவாதம் பண்ணினேன். பீர் உண்டது அப்படின்னா என்ன? ஒரு கரடியோ சிங்கமோ ஏதோ ஒரு ஆடை பீறி போட்டுச்சுன்னா அதுக்காக போய் அவர்கிட்ட போய் கேட்கணுமா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முன்னாடி போயிட்டு, மாமனார் முன்னாடி போயிட்டு கையை கட்டிட்டு நிக்கணும். ஐயோ இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு அதற்காக உத்தரவாதம் பண்ணினேன். ஒரு நொறுக்கப்பட்ட அனுபவத்துல இருக்கிறார் யாக்கோபு. மாமனார்ட்ட பகலில் களவு போனதை இரவில் களவு போனதை என் கையில் கேட்டு வாங்கினேன். பகல்ல களவு போச்சுன்னா அதை யாக்கோபு இருந்து வாங்குறாரு. ராத்திரி எவனாவது திருடிட்டு போயிட்டானா அதெல்லாம்
ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலை நிற்கிற மாமனாரால் நெருக்கப்பட்ட சூழ்நிலை நிற்கிறான். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. பகல்ல வெயில், இரவுல குளிர், இதுக்கு எல்லாத்துக்கும் பட்சித்ததுன்னு அந்த அளவுக்கு யாக்கோபு வேதனையில் இருக்கிறார். நித்திரை என் கண்களுக்கு தூரமானது. இப்படி நான் பாடுபட்டேன். இப்படி ஒருத்தன் பாடுபட்டுட்டே இருக்கிறார். நான் சொல்றேன், பாடுபடாத குறிச்சு கவலைப்படாதீங்க, ஆண்டவர்களை உயர்த்தப்படுறாங்க. சிறுமதான் மாமனாரால் அற்பமா என்ன பண்றான்? மாமனாரால் ஏமாற்றப்படுகிறான். சொந்த மாமனாரால் யாக்கோபு ஏமாற்றப்படுகிறான். ஏமாத்துறார். நேசிச்ச பொண்ணு வேற, அவர் கட்டி கொடுத்த பொண்ணு வேற. ஏமாத்துறார். மருமனை ஏமாத்துறார் மாமனன். மருமனை போட்டு அவன் ஒரு வேலைக்கார மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்காரு. சிறுமை அற்பமா எண்ணப்பட்டுட்டே இருக்கிறார். போட்டு பாருங்க 41வது வசனம். 10 முறை என் சம்பளத்தை 10 முறை சம்பளத்தை மாத்தினாரா? 10 முறை. எப்படிப்பட்ட மாமனார் பாருங்க. சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருக்கிறார். சொந்த மருமகனும் சம்பளத்துக்கு வேலை வச்சிருக்கிறார் மாமனார். 10 முறை என் சம்பளத்தை மாத்தினீர். ஆனா இங்க ஒண்ணு சொல்லியிருக்கு பாருங்க 42வது வசனம். என் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் என்னோடு இராமல் போனால் நீ என்ன விழுங்கி இருப்ப, ஒண்ணுமே இருக்காம என்ன வெறுமையா அனுப்பி இருப்ப. ஆனா ஒரு தேவன் இருக்கிறார். சிறுமைப்பட்ட இடத்துல என்னை உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். யாக்கோ சிறுமைப்பட்டு இருக்கிற மாமனார்ட்ட. ஆனா திரும்பி வர்ற நிறைய மாமனார் லாபான்றது திரும்பி வருகிற வேளையில திரளான ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் திரளான ஐஸ்வர்யத்தோடு வந்தான். பாருங்க, ஒருத்தன் மாமன் எல்லாத்தையும் புடிக்கிட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் பார்க்கிறார். நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல உண்மையா இருங்க. வேலை பார்க்கிற இடத்துல உண்மையா இருங்க. ஊழியத்துக்கு உண்மையா இருங்க. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல நீங்க உண்மையா இருங்க. நான் சொல்றேன், லாபான் மாதிரி எவன் புடுங்கினாலும் சரி, ஆண்டவர் 2 மடங்கு 2 பரிவாரங்கள் கொடுத்து திரளான ஆசீர்வாதத்தை கொடுத்தான். திரளான ஆசீர்வாதம். சிறுமைப்பட்ட தேசத்துல ஆண்டவர் பழுக பண்ணுகிறார். ஆமென். சிறுமைப்பட்ட எந்த இடத்துல நீங்க சிறுமைப்படுறீங்களோ, சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். யார் சொல்றது தெரியுமா? யோசேப்பு சொல்றாரு. ஆதியாகமம் 41:52 சொல்றாரு, நான் இந்த எகிப்துல நான் சிறுமைப்பட்டேன், ஆனா சிறுமைப்பட்ட இந்த தேசத்தில் இன்னைக்கு சொல்றேன், எந்த தேசத்துல நீங்க சிறுமைப்பட்டீங்களோ அங்கதான் பழுகுவீங்க. அங்கதான் தேவன் உங்களை பழுக பண்ணுவார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமென் சொல்லிக்கோங்க. கவலைப்படாதீங்க, சிறுமை மாற போகிறது. சிறுமைப்பட்ட இடத்துல தேவன் உங்களை பழுகி பெருக பண்ண போகிறார். அண்ணாள் சிறுமைப்படுறாங்க. சொந்த சகோதரி பெண்ணினால் சிறுமைப்படுத்துறாங்க. காரணம் என்ன? குழந்தை இல்லாததுனால சிறுமைப்படுத்துகிறாள். 1 சாமுவேல் 1:11 சொல்லுது பாருங்க. உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. ஒரு ஆண் பிள்ளையை தாங்க, ரொம்ப சிறுமையில இருக்கிறேன், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அண்ணால் சொல்றாங்க, சிறுமையை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. அப்படியே பட்டிருப்பாங்க. உங்களுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. எப்படி பேசுறாங்க பாருங்க. எவ்வளவு சிறுமையில இருந்திருப்பாங்க, எவ்வளவு வருத்தத்துல உட்கார்ந்து இருப்பாங்க, அழுதுட்டே இருக்கிற அண்ணா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை. உங்களுடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. உங்களுடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி அவ ஒரு பொருத்தனை பண்றா. நடந்தது என்ன தெரியுமா? ஒரு பிள்ளையை கேட்டவளுக்கு ஆண்டவர் 6 பிள்ளைகள் 6 பிள்ளைகளை கொடுத்தார். பாருங்க, சிறுமையில இருக்கிறவளுக்கு பெஸ்டா கொடுத்தாரு. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணிக்கிற சாமுவேலை கொடுத்தார். ஒண்ணு சொல்லவா, இந்த சிறுமைப்பட்டவளுடைய பையன் சாமுவேல் பேர்ல 2 புத்தகங்கள் இருக்குது. 1 சாமுவேல் 2 சாமுவேல் 2 புத்தகங்களை தேவன் எழுதி வைத்திருக்கிறார். கவலைப்படாதீங்க, சிறுமைப்பட்டவங்க நீங்க நல்லா மாறுவீங்க. தான் முதல் பெயர்சபா வரைக்கும் இந்த சாமுவேலின் பேரு ரொம்ப பிரசித்தமா இருந்துச்சு. கவலைப்படாதீங்க. சிறுமைப்பட்ட என்ன எந்த இடத்துல நான் சிறுமைப்பட்டனோ அந்த இடத்துல தேவனின் சிறுமையை மாற்றுவார். அதுக்கப்புறம் இந்த சிறுமையில இருந்து நம்ம வெளியே வரணும்னா, இந்த அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல இருந்து நீங்க வெளியே வரணும்னா தேவன் பலத்தை தருகிறார். இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ நல்லா புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு இடத்துல ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க.
எல்லாரும் கார்ல எல்லாம் வந்து இறங்குறாங்க, கார்ல எல்லாம் வந்து இறங்குறாங்க. நீங்க மட்டும் சைக்கிள் கூட கிடையாது, நடந்து ஆபீஸ் போயிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுத்தி இருக்கிற எல்லாரும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோல்டு எல்லாம் போட்டு நல்ல நல்ல வெளியே இருந்த ட்ரெஸ்ல எல்லாம் வராங்க. நீங்க ஒரு மாதிரிப்பட்ட ஒரு ட்ரெஸ்ல போறீங்க, ஒரு 100 ரூபாய் சுடிதார், ஒரு 200 ரூபாய் சுடிதார். எப்படி நம்ம மென்டாலிட்டி இருக்கோங்க? நம்மளுக்கே வந்து ஐயோ ஒரு கில்ட்டி வந்துடும். இப்படிப்பட்ட ஒரு ஆபீஸ்ல நம்ம வேலை பார்க்கறோம், ஆனா நம்ம சூழ்நிலை இப்படி இருக்குது. அப்போ நமக்கு அப்படி அந்த ஒரு அவுட்ஃபிட்டை பார்த்து நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நமக்கே ஒரு கில்ட்டி வருது. ஆனா ஆண்டவர் சொல்லாரு, அந்த கில்ட்டியில நான் உனக்கு ஒரு பலத்தை தரேன், நல்லா குடிச்சுக்கோங்க. அந்த கில்ட்டியில இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, யோசேப்பு எங்க இருக்கிறான்னா காவல் கிடங்குல இருக்கான். எப்படி இருக்கான்? அவன் ஜெயிலர் மாதிரி இருக்கான். அழுக்கு துணியும் தாடி எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி சபரம் பண்ணாம ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கான். ஆனா இப்ப இவனுக்கு ஒரு அழைப்பு வருகிற வேளையில, பார்வோன்றது ஒரு அழைப்பு வருகிற வேளையில அவனுடைய அவுட்ஃபிட்டை தேவன் மாத்துறாரு பாருங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க எந்த இடத்துல சிறுமப்பட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்க அவுட்ஃபிட், உங்க இன்னர் அவுட் எல்லாத்தையும் மாத்தி அந்த சிறுமைப்பட்ட இடத்துல உங்க பலத்தை தந்தாங்க வெளியே கொண்டு வருகிறார். இன்னைக்கு சொல்றேன், சிறுமைப்பட்ட இடத்துல, அற்பமான இடத்துல எனக்கு பலன் வர வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா, தேவனுடைய பலத்தால் நான் கட்டப்பட வேண்டும். லேயால் அற்பமா எண்ணப்பட்டால் தேவன் பலத்தை என்ன கொடுத்தாரு? 7 பிள்ளைகள் தான் அவளுக்கு பலம். நான் சொல்றேன், பலத்தை தேவன் தரு. அதே மாதிரி யோசேப்புக்கு என்ன காரணம்? யோசேப்புக்கு சகோதரர்கள் கொண்டு வந்து சிறையில இருக்கிறான். ஆனா இப்ப இவனுக்குள்ள ஒரு வேற ஆவி இருக்குது, ஒரு விசேஷித்த ஆவி இருக்குது. அப்ப நான் சொல்றேன், நீங்க சிறுமப்பட்ட இடத்துல இருந்து வெளியே வரணும்னா ஏதோ ஒரு பலத்தை தேவன் உங்களுக்கு தருகிறான், ஒரு விசேஷித்த ஆவி உங்களுக்கு தருகிறான். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் சிறுமை மாறணும்னா ஏதோ ஒண்ணு எனக்கு தாராரு, ஏதோ ஒண்ணு என்ன செய்யறாரு, ஏதோ ஒண்ணு எனக்கு தாராரு. நான் ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு நான் உங்களுக்கு தாரான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது நீங்க கேட்கிற இந்த வார்த்தை என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தை உங்கள் சிறுமையை மாற்றும். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் சிறுமையை மாற்றும். அப்ப சொல்றார் 1:8 சொல்லுது பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. அப்ப நான் பலன் அடைகிறது ஒண்ணு, பரிசுத்த ஆவி வரும் பொழுது, பரிசுத்த ஆவி வரும் பொழுது என்னுடைய அவுட்ஃபிட் மாறுது, என் கேரக்டர் மாறுது, எனக்கு நல்ல விஸ்டம் வருகிறது, நல்ல ஞானம் வருகிறது. என்ன அப்படி பார்க்கிற நேரமே ஒரு மாற்றம், ஏதோ சம்திங், ஏதோ சேஞ்சஸ். இவங்க கிட்ட உங்க கணவனார் பார்க்கிற வேளையில ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, உங்க மனைவி பார்க்கிற வேளையில ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது, உங்க பிள்ளைங்களை நீங்க பார்க்கிற வேளையில ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது. காரணம் என்ன? பலன் வருகிறது. பலன் வந்தால் உயர்வு வருகிறது. பலன் வந்தால் அடிமையான என்னை மேலே உயர்த்துவார். பலன் வந்தால் வீக்கா இருக்கிற என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலே, யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அந்த சொல்லாரு, உனக்கு பலன் வரணும்னா ஆவி வரணும், ஆவி வரணும். ஆவியின் பலன். எனக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு பயமுமே கிடையாது, எதை குறிச்சுமே பயம் கிடையாது, நோயை குறிச்சு கூட பயம் கிடையாது, இந்த யுத்தத்தை குறிச்சு பயம் கிடையாது. ஆனா யுத்தத்தை குறிச்சு எனக்கு ஒரு பயம் இருக்குது, மற்ற ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்கிற ஒரு பயம் இருக்குது. ஆனா 100% என்ன தாக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். 100% எந்த யுத்தமோ, எந்த ஆக்சிடென்டோ என்னையோ, என் குடும்பத்தையோ, என்னை சார்ந்தவர்களோ, உலகம் முழுவதும் என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளையோ அது தாக்காதுங்கிறது எனக்கு 100% தெரியும். ஏனென்றால் நான் செபிக்கிற வேளையில தேவன் ஒரு பாதுகாப்பு வளையத்தை, என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் அவர்கள் மேல அந்த பாதுகாப்பு வளையத்தை தேவன் போட்டிருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, எனக்கு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன், என் விசுவாசிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபம் ஜெயத்தை கொண்டு வரும். வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்கள் பலத்தை கொண்டு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. என் கூட இந்த இன்னர் சர்க்கிள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப நெருக்கமா இன்னர் சர்க்கிள் இருக்காங்க பாருங்களேன், அவங்களுக்கு எல்லாம் வியாதியே வரலங்க. கொஞ்சம் எங்க சர்ச்சில் வந்து பாருங்க, இந்த இன்னர் சர்க்கிள்ல ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க பாருங்க, என்கிட்டயே பேசிட்டு என் கூட உறவுலயே இருந்துகிட்டு அந்த மாதிரி ஒரு இன்னர் சர்க்கிள்ல இருக்கவங்க பாருங்க, அவங்களுக்கு வியாதியே வரல, நல்லா இருக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? என் மேல ஒரு அபிஷேகம் இருக்குது. இந்த அபிஷேகத்தில் அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில ஊழியக்காரரோடு அவங்க இணைகிறாங்க பாருங்க. இந்த அனாயிண்டிங் அவர்கள் வாழ்க்கையில வேலை செய்கிறது. பயமே இல்லை எனக்கு, எதை குறித்து பயப்படல. ஏன்னா தாவீது சொல்றாரு, நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். நம்பிக்கை என்ன பண்ண? பயத்தை மாற்றும். எதை குறித்து பயப்படாதீங்க, எதை குறித்து பயப்படாதீங்க. பரிசுத்த ஆவி இன்னைக்கு வருது. நீ பரிசுத்த ஆவி வந்தா யூதேயா, சமேரியா, கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
சிறுமைப்பட்ட இடத்துல, அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல, நொறுக்கின இடத்துல தேவன் என்னை உயர்த்துவதற்கு என்னை பலப்படுத்துகிறார். எனக்கு ஒரு பலனை தருகிறார். பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீ தனியா இருக்கிறத விட நீ சேர்ந்து இருந்தா உனக்கு பலன் கிடைக்குமா. அதான் ஆண்டவர் அதான் சொல்லாரு, நீ தனிப்பட்ட முறையில இருக்காத. பிரசங்கி 4, 9, 10, 11 இப்படிதான் சொல்லுது பாருங்க. நீ தனியா இருக்காத, நீ சேர்ந்து இரு, அப்போ உனக்கு பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டு. என் கூட வா, நீ தனிமை கிடையாது, வா. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல தேவனோடு நான் ஒன்றோடு ஒன்று இணைகிற வேளையில நல்ல பலன், பிரயாசத்தினால் நல்ல பலன், சபையா இணைவதனால் நல்ல பலன். இன்னொன்னு சொல்லவா, கணவன் மனைவி நீங்க தனித்தனியா இருக்கிறத விட வசனம் சொல்லுது, ஒண்டியா இருப்பது, ஒண்டினா தனியா இருப்பது, நீங்க தனியா இருப்பதை விட two are better than one சொல்லி இருக்குது. கணவன் மனைவி ஒருவேளை நீங்க இப்ப கொஞ்சம் பிரிஞ்சு எங்கேயோ இருந்திருக்கலாம், ஆனா வசனம் சொல்லுது நீங்க தனியா இருக்கிறது நல்லது இல்ல, நீங்க ஒண்ணு சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்க பிரயாசத்துக்கு நல்ல. இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உங்க தலைமையில இறங்கட்டும். இந்த டிவோர்ஸ்ல இருக்கிற பிள்ளைங்க, குடும்பத்துல பிரச்சனையில இருக்கிற பிள்ளைங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இருவர் கூடி இருப்பது நலம். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றது நல்லது. அதனால் பிரயாசம் உண்டாகிறது, அதனால் நல்ல பலன் உண்டாகிறது. அந்த பிரயாசத்தை தேவன் தருகிறார். அது சொல்லி பாருங்க, ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். நல்லா முடிச்சு பாருங்க. உங்களை நீங்க தூக்க முடியுமா சிஸ்டர், பிரதர்? உங்களை நீங்க தூக்கிடுவீங்களா? துள்ளதான் முடியும், தூக்க முடியாது. ஆனா நீங்க மற்றவரை தூக்க முடியும். உங்களால மற்றவரை தூக்க முடியும், மற்றவரால உங்களை தூக்க முடியும். அதுதான் இங்க வசனம் சொல்லுது, ஒன்னால ஒன்ன தூக்க முடியாது, ஆனா நீ மற்றவனை தூக்கி விடலாம். நான் சொல்றேன், எப்பயுமே நீங்க மற்றவர்களை தூக்கி விடுகிறவர்களா இருந்தீர்கள்னா, நான் பாருங்க என் வார்த்தையை பாருங்க, உடைஞ்சு போன எல்லாரையும் தூக்கி விட்டுறேன். எவ்வளவு வியாதிகள், எவ்வளவு கேன்சர் மாறி இருக்கு, எவ்வளவு பேர் குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கு, எவ்வளவு பேருடைய கடன் பிரச்சனை மாறி இருக்கு. ஏன்னா பெரிய பிரச்சனையோட வருவாங்க, அவ்வளவுதான். இன்னைக்கு ஆபரேஷன்ங்கிற நிலைமையில வருவாங்க. இன்னைக்கு ஆபரேஷன் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது, டாக்டர் சொல்லி ஆயிடுவார், இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா முடியவே முடியாது, இல்லைன்னா நீங்க செத்தே போயிருவீங்கன்றாங்க. ஒண்ணுமே இல்ல சிஸ்டர், உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரேயர் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆண்டவர் சுகத்தை தர இந்த ஒரே வார்த்தையில அவர்களுக்கு தேவன் விடுதலை தான். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் ஒரு விஷயமா சிஸ்டர்? இதெல்லாம் ஒரு மேட்டரா? ஆண்டவர் சுகத்தை தருவார்னு சொல்ல, ஒருவன் விழுந்தால் மற்றவன் தூக்கி விட வேண்டும். ஆனா நம்ம ஆட்கள் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ்வளவா இந்த பிரச்சனையா, அவ்வளவுதான், இப்போ நீ காலி, ஆளு காலி, அப்படி சொல்லவே கூடாது. நான் சொல்றேன், நீங்க மற்றவர்களை தூக்கி விட்டால் மற்றவர்கள் உங்களை தூக்கி விடுவார்கள். நான் சொல்றேன், நீங்க மற்றவங்களை தூக்கி விட்டா தேவன் உங்களை தூக்கி விடுவார். மற்றவர்கள் தூக்குறாங்களோ இல்லையோ, ஆனா தேவன் உங்களை தூக்க வல்லவர், தேவன் உயர்த்த வல்லவர். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. தனியா விழுந்தா என்ன செய்ய முடியும் சிஸ்டர்? இப்படிதான் பாருங்க, ஒரு நாள் மார்த்தாண்ட பக்கத்துல, மருதூர் குறிச்சி பக்கத்துல ஒரு பையன் பைக்ல வந்திருக்கான், ஃபாஸ்டா வந்திருக்கான், தனியா வந்திருக்கான். தனியா வந்தப்ப ஒரு குளம் இருந்திருக்குது. குளத்துல பாத்தீங்கன்னா பயங்கர சேரா இருந்திருக்கு. இந்த மருதூர் குறிச்சிங்கிற ஒரு இடம், அந்த இடம் நேர பைக்ல வந்து என்ன பண்ணிருக்கானா, அப்படியே நேர வண்டியோட விழுந்திருக்கான் பாருங்க. நேர தொழில, அந்த தொழின்னு சொல்லுவோம்ல, நீங்க என்ன சொல்லுவீங்க? தொழிக்கு என்ன சொல்லுவீங்க? சகதிக்குள்ள என்ன பண்ணிருக்கானா, அந்த பையன் அப்படியே விழுந்துட்டான், தலைகீழ விழுந்துட்டான். தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்ல, காலையில பார்த்தா செத்து போயிட்டான். அதான் சொல்றேன், ஒண்டியாய் வாழ்ந்தா, அதான் சொல்லிருப்பாங்க, ஒண்டியாய் இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. தனியா நீ விழுந்துட்டேன்னா ஐயோ. நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க சபையை அணைஞ்சிருங்க சிஸ்டர். தனியா நிக்காதீங்க, சபையை அணைஞ்சிருங்க, ஒரு ஊழியரோட இணைஞ்சிருங்க, ஒரு தீர்க்கதரிசியோட இணைஞ்சிருங்க. நீங்க தனியா நின்றீங்கன்னா விழுந்து போயிருவீங்க. யாரோட இணைஞ்சு நின்றுதான் ஆக வேண்டும். நிறைய பேரோட இணைஞ்சு நில்லுங்க. அவனை தூக்கிவிட துணை இல்லை. தனியா விழுந்தா தூக்கிவிட துணை இல்லை. ஆனா நீங்க சேர்ந்து இருந்தா, சொல்ற சிறுமையில இருக்கிற உங்களை உயர்த்துவதற்கு நான் ஒரு மனதோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எதிரியே இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல எனக்கு மனிதர்கள் இருக்கிற எதிரியே இருக்கணும். எல்லாரையும் நேசிக்கணும். நான் சொல்றேன், எல்லாரையும் நீங்க நேசிக்கக்கூடிய இடத்துல என்னைக்கு வாரீங்களோ அன்னைக்கு உங்க சரீரத்துல ஒரு பலவீனம் கூட இருக்காது. எல்லாரையும் மன்னிச்சிருங்க. உங்க ஊழியரை மன்னிச்சிருங்க, உங்க உடன் பிறந்தவர்களை மன்னிச்சிருங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு துன்பத்தை செய்தவர்களை மன்னிச்சிருங்க, எல்லாரையும் மன்னிச்சிருங்க. மன்னிச்சீங்கன்னா சொல்றேன், உங்களை தூக்கி விடுறதுக்கு தேவன் இருக்கிறார். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க, என்ன தேவன் தூக்கி விடுகிறார்.
11வது வசனம் சொல்லுது, 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஆண்டு சொல்ல, இது ஒரு ஆவிக்குரிய சூடு. அனலா இருப்பது சொல்ல பாத்தீங்களா, ஆவிக்குரிய அனல். 2 பேரா சேர்ந்து நீங்க படுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சூடு இருக்குமா? ஆனா தனியா இருந்தா உங்களுக்கு எப்படி சூடு இருக்கும்? நல்ல குளிர், பயங்கரமான குளிர், பயங்கரமான குளிர். அப்போ பக்கத்துல உங்க பையன் படுத்து கிடந்தா, உங்க குழந்தை படுத்து கிடந்தா கட்டி பிடிச்சி நல்லா தூங்குறீங்களா? நல்ல சூடு இருக்குல்ல, நல்ல சூடா இருக்குதுல்ல. ஆண்டு சொல்றாரு, ஆவிக்குரிய அனல் உங்களுக்கு உண்டாகணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஆவிக்குரிய அனல்ல எப்பொழுதுமே தேவனோடும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதாகவும், எப்பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நான் ஸ்பிரிச்சுவலோட இணைஞ்சிருக்கோம், சூடு உண்டாகும், ஆவிக்குரிய அனல் உண்டாகும். வெளியே இருக்கிற அந்த குளிர் என்னை தாக்க முடியாது, இரவில் உண்டாக பயங்கரம் என்னை தாக்க முடியாது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய் என்னை தாக்க முடியாது. சூடு, ஆவிக்குரிய அனல் உண்டாகிறது. அன்னைக்கு அந்த கர்மேல்ல அக்கினி இறங்கிச்சது. அந்த சூடு எங்க இருக்குன்னா, அவன் தேவனுக்கு முன்பாக வைராக்கியம் நின்னதுனால அந்த சூடு இறங்கிச்சு. சொல்றேன், அப்படி இருக்கிற வேளையில தான் ஒருத்தன் பயந்த சந்தேகமான கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருப்பார், ஒரே மனிதன் நீ கொல்ற மாதிரி இந்த மீதியானவரை கொண்டு போட்டு சொல்லி 300 பேரோட மொத்த மீதியானவரையும் காலி பண்ணான். பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சூடு. நான் சொல்றேன், நீங்க நல்ல ஒரு மாதிரி அப்படி நெருக்கப்பட்ட இடத்துலயும் ஒடுக்கப்பட்ட இடத்துலயும் குனிய வைக்கப்பட்ட இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, சொல்றேன், பலம், தேவ பலம் உங்களுக்குள்ள இறங்குகிற வேளையில, அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள செயல்படுகிற வேளையில, இதையெல்லாம் தகர்த்து எறிந்து நான் மேலே வருவேன். குனிந்த தலை நிமிரும். எங்கெல்லாம் குனிஞ்சனோ அங்கெல்லாம் எஸ் 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 எஸ். பாருங்க, எலியா வந்து நல்லா கவனிச்சுக்கோ, ஒரே ஒரு மனுஷன், நல்லா கவனிச்சுக்கோ, ஒருத்தன் சுத்தி பாகால் தீர்க்கதரிசிகள் 1000 பேர் நிக்கிறாங்க, 450 பேர் நிக்கிறாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள், ராஜா நிக்கிறார். ராஜா இவ்வளவுக்கு இஸ்ரவேல் தேவனை நம்புகிறவர் கிடையாது, அவர் பாகாலை நம்புறவர். அவர் மனைவிதான் ஏசபேல், தேசத்தை கெடுத்து வச்சிருக்கிறார். ஜனங்கள் ஃபுல்லா, எல்லா ஜனங்களும் கர்த்தர் தெய்வமும் பாகால் தெய்வம்னே தெரியாது, கன்ஃபியூஸா நிக்கிறாங்க. ஜனங்கள்லாம் சுத்தி நிக்கிறாங்க. ஒரே ஒருத்தன் வைராக்கியமா நிக்கிறான். பாருங்க, இவன் இந்த வசனத்தை பாருங்க. இப்போ ஒரு போட்டி நடக்குது. என்ன போட்டினா, ஒரு பலிபீடத்துல காளையை வெட்டி விறகெல்லாம் வச்சு தண்ணியை ஊத்தி, பெட்ரோலை ஊத்தி இல்ல சிஸ்டர், தண்ணியை ஊத்தி தீயை கொளுத்த கூடாது. ஆனா வானத்துல இருந்து அக்கினி இறங்கி அந்த தகன பலியை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாகால் உள்ளவங்க அவங்க நல்லா ட்ரை பண்றாங்க. பாகாலேன்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. எல்லாம் காளையெல்லாம் வச்சுட்டாங்க, கட்டையெல்லாம் வச்சாச்சு, காளையை வெட்டி வச்சாச்சு, எல்லாம் பாகாலேன்னு கூப்பிடுறாங்க. என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, ஒண்ணு நடக்கல. ஆனா இவர் பரியாசம் பண்றார். நல்லா கவனிச்சுக்கோ, ஒரே ஒரு மனுஷன், நீங்க நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு மனுஷன் பாகால் தீர்க்கதரிசி 450 பேர் நிக்கிறாங்க, ஒரு மனுஷன். இவரு 1 ராஜாக்கள் 18:27, எலியா அவர்களை பரியாசம் பண்ணி, நல்லா கவனிச்சுக்கோங்க, பாகாலோட தீர்க்கதரிசிகளை பரியாசம் ஒரு எலியா பண்ணிட்டு இருக்கிறார், பரியாசம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ இந்த வைராக்கியம், இந்த பலன், இந்த ஒரு பலன் எங்க இருக்குன்னா, அவர் பேசுறத பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, எப்படி இவருக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்குது. நல்லா குடிச்சுக்கோங்க. இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறவங்கள பார்த்தா பேசிட்டு இருக்கிறேன், தலை குனிஞ்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா பேசிட்டு இருக்கிறேன், அற்பமா இருக்கிறவங்கள பார்த்தா பேசிட்டு இருக்கிறேன், சிறுமைப்பட்டவங்கள பார்த்தா பேசிட்டு இருக்கிறேன். இங்க சுத்தி இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இவ்வளவு பேருக்கு முன்பாக இவர் பரியாசம் பண்றாரு. யார? பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து பரியாசம் பண்றாரு. எப்படி பண்றாரு பாருங்க. எலியா அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணி, உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. ராஜா முதல் அங்க நிக்கிறாரு, பாகால வணங்குற ராஜா வரைக்கும் அங்க நிக்கிறாரு. அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணமாய் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்று பரியாசம் பண்றான். இந்த பரியாசம் எங்க இருக்குது? இந்த பரியாசம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஜனங்கள் கன்ஃபியூஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. பல லட்சம் ஜனங்கள் நிக்கிறாங்க. 450 பாகால் தீர்க்கதரிசி. ராஜாவும் இஸ்ரவேல் ஆகிய தேவனை ஏற்றுக்கொண்டவன் கிடையாது, யாவே தேவனை ஏற்றுக்கொண்டவன் கிடையாது. அவன் கல்யாணம் பண்ணி இருக்கிற ஏசபேல் பாகாலை வணங்குகிறவன். இப்போ வைராக்கியமா நின்னுட்டு இவன் பரியாசம் பண்றான். இந்த பரியாசம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? அவன் சொல்றான் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றேன், உங்களுக்கு எதிரான கூட்டங்கள் திரளாய் நிற்கலாம், ஆனா கர்த்தராகிய தேவனாகிய தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான்கிற வைராக்கியம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்.
நம்ம எப்பொழுதுமே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். என்னைக்காவது இந்தியாவின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் சொல்லி நம்ம நாட சொல்றோமா? நான் சொல்றேன், இனி ஜெபிக்கிறாரு நம்ம நாட சொல்லி ஜெபிங்க. எப்பயுமே இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேலின் சொல்லிட்டு தேவன் சொல்லிட்டு இருக்க. நான் சொல்ல ஒன்று சொல்லவா, யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூதர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் சொல்லவா, யூதர்களை விட நாம் தான் பெஸ்ட். உள்ளத்தில் யூதனானவனே யூதன், அவர்களை விட நீங்களும் நடந்த பெஸ்ட். அப்ப நீங்க சொல்லணும், இந்தியாவின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான், ஸ்ரீலங்காவின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன் நான். எப்படி அவர் தேசத்தை சொன்னாரோ நம்ம தேசத்தை சொல்லணும். இந்தியாவின் தேவனாகிய, இந்த தமிழ்நாட்டின் தேவனாகிய, இந்த கன்னியாகுமரியின் தேவனாகிய, இந்த ஈரோட்டின் தேவனாகிய சொல்லியே நடந்தது என்ன தெரியுமா? இவன் பரியாசம் பண்ணி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினான். கர்மேலில் அக்கினி இறங்கினது, சர்வாங்க தகன பலியை நக்கி போட்டது. 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் எலியா வெட்டி கொண்டு போட்டான். இந்த வைராக்கியம் எங்க வந்தது? இந்தியாவின் தேவனாகிய, தமிழ்நாட்டின் தேவனாகிய, இந்த ஈரோடின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இந்த வைராக்கியம் இருக்குதா உங்களுக்கு? இந்த வைராக்கியம் இருக்குதா உங்களுக்கு? வைராக்கியம் இருக்குதா? சொல்லணும். தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன் நான், ஜெபிக்கிறேன் நான், பைபிள் படிக்கிறேன் நான். இந்த பலன் தான் எலியாக்குள்ள இந்த பலன் இருந்துச்சு. தனியா இருந்தா இந்த பலன் வராது. பரிசுத்த ஆவி வருகிற வேளையில பலன் அடைந்து இந்த பலன் வருகிற வேளையில குனிஞ்ச தலையை தேவன் நிமிர பண்ணுவார். வெட்கப்பட்ட தலையை தேவன் உயர பண்ணுவார். இதே மாதிரி தான் பாருங்கள், யோசேப்பு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சுத்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அப்போ கர்த்தர் என் கூட இருந்தார்னா தேவன் என்னை உயர்த்துவது நிச்சயம். யோசேப்பு அப்படிதான் உயர்ந்தான். போத்திபார் வீட்டுல யோசேப்பு எப்படி உயர்ந்தான்? அப்படிதான் காரிய சித்தி. அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். நான் சொல்றேன், பலன் எங்க வருது? கர்த்தர் என் கூட இருப்பதினால் பலன் வருகிறது. பலனை தேவன் தருகிறார். எதை குறிச்சு கவலைப்படாது. லேயாள் அற்பமா எண்ணப்பட்ட 6+1 7 பிள்ளைகளை கொடுத்து பலத்தை கொடுத்தார் இல்லையா அல்லவா? லாபான் வீட்டுல யாக்கோபு அடிமையா இருக்கிறார். கர்த்தர் தரிசனத்துல லாபானை கடிந்து கொண்டு 2 பரிவாரங்களை கொடுத்தார் அல்லவா? எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. அன்னாள் சிறுமைப்படுத்தப்பட்டாள். 2 புத்தகங்கள் சாமுவேல் பேர்ல சிறுமைப்படுத்தப்பட்ட அன்னாள் பேர்ல, அன்னாளுடைய பையன் சாமுவேல் பேர்ல இருக்குது. குமாரனாகிய சாமுவேல் மேல இருக்குது. தான் முதல் பெயர் சபா மட்டும் அவர் பெயர் புகழ் பெற்றதா இருந்தது. கவலைப்படாதீங்க. சிறுமைப்பட்ட நாட்களுக்கு நீங்க சரியாய் அன்றதான் சொல்ல, சரியாய் சிறுமைப்பட்ட வருடங்களுக்கு சரியாய் தேவன் பலனை தருவார், பதிலை தருவார். எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. வெற்றியை தேவன் எனக்கு தருவது நிச்சயம். அதை யாரும் மாற்ற முடியாது. தேவன் அந்த பலத்தை தந்து என்ன பலவானாய் மாற்றி. அடுத்து சொல்றேன், முதல்ல உங்களை பலவானா மாத்துறாரு, அப்புறம் தோத்த இடத்துல ஜெயத்தை தரேன். நல்லா குடிச்சுக்கோங்க. பலவானாய் மாறுகிற வேளையில தான் வெற்றி வருதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப அடுத்து ஒண்ணு சொல்லவா, வெற்றி வருகிற வேளையில நீங்க தலை குனிஞ்ச இடத்துல தேவன் உங்களை ஜெயிக்க வைப்பார். பாருங்க, எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் எப்படி இருந்தான்னா, கர்த்தருக்கு முன்பாக எசேக்கியா ராஜா 2 நாளாக 31:20 சொல்லுது பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானது. உண்மையா இருந்தான், நன்மையா இருந்தான், செம்மையா இருந்தான் கர்த்தருக்கு முன்பாக. அப்ப ஜனங்களுக்கு என்ன பண்ணிருப்பான்? நல்லது பண்ணிருப்பான். எல்லாருக்கும் செம்மையா இருந்தான், எல்லாருக்கும் உண்மையா இருந்தான். 21 சொல்லுது பாருங்க. அவன் தன் முழு இருதயத்தோடும் எந்த காரியத்துல? ஆலயத்தை கட்டுற காரியத்துல. நல்லா குடிச்சுக்கோங்க. ஆலயத்தை கட்டுற காரியத்தை, ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். சித்தி நான் என்ன? வெற்றி. இங்கிலீஷ்ல சூப்பரா போட்டிருக்கு, ப்ராஸ்பரஸ் அடைஞ்சான். அவன் செழிப்பானான். அப்போ நீங்க உண்மையும் செம்மையுமாய் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிற வேளையில, தேவனோடு இருக்கிற வேளையில, அவன் செய்தது எல்லாவற்றையும் எசேக்கியா
எசேக்கியா செய்த எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில தேவன் வாய்க்க செய்ய போறார். சித்தி பெற்றான். சித்தி பெற்றான். இந்த வார்த்தை உங்க மேல நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். சித்தி பெற்றான என்ன அர்த்தம் தெரியுமா? செழிப்பார்னா, வெற்றி அடைஞ்சான். எசேக்கியா ராஜாவை செழிப்பாக்கின கர்த்தர் உங்களையும் என்னையும் செழிப்பாக்க போகிறார். உங்களையும் என்னையும் வாழ வைக்க போகிறார். வெற்றி. அடுத்து சொல்லிருப்பாருங்க, ஒரு வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. உபாகம் 8:18 சொல்லுது, நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல நினைக்கணுமா? எப்பயுமே நினைக்கணும். நினைப்பாயனா 24 மணி நேரம் அந்த கற்பனையிலே வாழலாம். ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என் வியாதியை மாத்தி இருக்கிறார், என்னை சுகமா நடத்தி இருக்கிறார், நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது சொல்லி எப்பொழுதுமே இத நினைச்சிட்டே இருக்கிற வேலையில, ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் நன்மைகளையும் இதே உங்க பேச்சு மூச்சுமா இருக்கிற வேலையில, இப்போ ஒருத்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, சிஸ்டர் நீ ஹெல்தியா இருக்கீங்களா, நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களான்னு கேட்கிற வேலையில, நீங்க ஆரோக்கியமா இல்லாட்டாலும் விசுவாசத்துல பேசணும். நான் ஆரோக்கியமா இருக்கேன். சரீரத்துல ஏதாவது பலவீனமா இருக்கா? இல்ல நான் ஆரோக்கியமா இருக்கேன். சுகர் இருக்கா? இல்ல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். இல்ல பிபி இருக்குதா? இல்ல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். கண் பார்வையில பிரச்சனை இருக்குதா? இல்ல நான் ஆரோக்கியமா இருக்கிறேன். ஆரோக்கியமா இருக்கேன்னு சொல்ல நினைப்பு, பேச பேச எதை நினைக்கிறீங்களோ அதை தான் பேசுவீங்க. என் பிள்ளை ஆரோக்கியமா இருக்குது, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், என் பிள்ளைக்கு அந்த வியாதி வர்றதே கிடையாது, எனக்கு அந்த வியாதி வர்றதே கிடையாது, எனக்கு வயிறு வலி வர்றதே கிடையாது. நினைக்கணும், பேசணும், நினைக்கணும், பேசணும். அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல தலை உயரும். லேயாள் அதுதானே பேசினா, என் கணவன் என்னை நேசிப்பார், என் கணவன் என்னோடு சேர்ந்து இருப்பார். பேசிட்டே இருந்தா, நினைச்சிட்டே இருந்தா, பேசிட்டே இருந்தா, கடைசி வசனத்துல சொல்லுது, நான் துதிப்பேன். என்ன அர்த்தம்? பேசிட்டே நினைச்சிட்டே வந்துருச்சு. சொல்றேன், வெக்கப்பட்ட இடத்துல உங்க தலை நிமிரணும்னா பேசணும், நினைக்கணும். பேசுங்க, நினைங்க. வெட்கப்பட்ட இடத்துல உங்க தலையை தேவன் உயர்த்துவா. சிறுமைப்பட்ட இடத்துல என்னை வாழ வைப்பா. சொல்லிருப்பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, நினைப்பாயாக. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல. ஆக்சுவலி உண்டாயிருக்கான்னு கேட்டா இல்ல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு உண்டாயிருக்கிறது போல. அப்ப என்ன அர்த்தம்? வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒண்ணு சொல்றாருன்னா வரப்போகுதுன்னு அர்த்தம். உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன், சக்சஸ். நல்லா நீங்க சிஸ்டர், உங்களுக்கு காசு இல்லைன்னா உங்களால சந்தோஷமா வாழ முடியுமா சிஸ்டர்? வாழ முடியுமா? உங்க மனைவி கேட்கறத வாங்கி கொடுக்க முடியுமா பிரதர்? உங்க மனைவி கேட்கறத வாங்கி கொடுக்க முடியுமா? உங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியுமா? உங்க பிள்ளைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட முடியுமா? இல்ல உங்க ஊழியருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், கையில காசு இல்லைன்னா ஏதாவது செய்ய முடியுமா? அப்ப ஆண்டவர் சொல்லாரு, உனக்கு நான் காசு தரது உனக்காக மட்டும் கிடையாது, மத்தவங்களுக்கு நீ கொடுக்கிற மாதிரி, ஊழியத்துக்கு கொடுக்கிற மாதிரி, ஊழியர்களை கனம் பண்றது கொடுக்கிற மாதிரி, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறேன். நான் ஒன்று சொல்லவா, உங்களுக்கு கிடைக்கிற 10 ரூபால நீங்க யாருக்கோ கொடுக்கிற மாதிரி தான் ஆண்டவர் அந்த 10 ரூபாயை தராரு. நீங்க கொடுக்கிற 10 ரூபால 1 ரூபா ஆண்டவருக்கு எடுத்து வச்சே ஆகணும். நீங்க கொடுக்கிற 100 ரூபால 10 ரூபா ஆண்டவருக்கு எடுத்து வச்சே கொடுக்கணும், எடுத்து வச்சிடணும். நீங்க 10,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுன்னா 1000 ரூபாய் நீங்க எடுத்து ஒதுக்கி வச்சே ஆகணும். யாருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள்? எனக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமா இருக்குது, இவர் பேசினாலே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் வருதுன்னு சொல்லி யாரை நீங்க நம்புறீங்களோ அவர்களுக்கு நீங்க கொடுங்க. நல்ல நிலத்தில் விதைச்சா அது 30, 100, 60, 100 பலன் தரும், பலன் தரும். உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காசுலயும் தேவன் தர்றாருன்னா இதற்கு நீங்க உண்மையும், எப்படி எசேக்கியா ராஜா உண்மையும் செம்மையுமா இருந்தாரோ இதே மாதிரி உங்க படத்துல நீங்க உண்மையும் செம்மையுமா இருக்கிற நேரம் மட்டும்தான் காரியம் வாய்க்கும். அதான் சொல்லியிருக்கு பாருங்க, சித்தி பெற்றான். அவன் கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். ஆலயம் கட்டுறதுக்கு சரியா செஞ்சான், ஆலயத்துக்கு கரெக்டா செஞ்சான். அதனால் அவன் செய்ததை தேவன் சித்தி பெற வைத்தான். சொல்றேன், உண்மை. கண்டிப்பா கண்டிப்பா. நான்லாம் எனக்கு வர்றதுல 10ல் 1 கிடையாது, நிறைய கொடுக்குறேன். நிறைய கொடுத்தாதான் நிறைய வரும்னு எனக்கு தெரியும், அதனாலதான் எனக்கு நிறைய வந்துட்டு இருக்குது. ஆமென். ஆனால் இன்னும் சர்ச்சை கட்டுற மாதிரி வரல, அதுக்கு ஒரு 2 கோடி வேணும், அது சீக்கிரத்துல வந்துடும். யாரையே கொண்டு ஆண்டவர் சர்ச்சை கட்டிடுவார். 2 கோடி எஸ்டிமேட் போட்டுருவோம். இங்க கொஞ்சம் லேண்ட் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. நம்ம இருக்கிறது வந்து ஒரு பிசினஸ் ஏரியாவானனால வந்து இங்க லேண்டு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. ஆமா, சீக்கிரத்துல அதையும் ஆண்டவர் சந்திப்பார். இது வரைக்கும் ஆண்டவர் வந்து குறைவல்லையே குறைச்சொல்லையே என்ன நடத்தல, ஆண்டவர் நிறைவா நடத்துறாரு. ஏன்னா கொடுங்கள்
அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி இருக்குது. அதனால நான் கொடுக்கிறேன், ஆண்டவர் எனக்கு தாராரு. நான் உங்களை இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமா பேசுறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தேவன் எனக்கு தருகிறார், தேவன் எனக்கு கொடுக்கிறார். ஐஸ்வர்யம் வருகிறது, ஐஸ்வர்யம் பெறுகிறது. பாருங்க, நீதிமொழிகள் 16:33 எப்படி சொல்லுது? சீட்டு மடியில் போடப்படும். மனுஷன் சித்தி உட்கார்ந்து இருப்பான், சீட்டு மடியில போடுவான். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். அப்போ சீட்டு மடியில இப்படி போட்டுட்டே இருக்குது. ஆனா ஒருத்தன் பேர்ல மட்டும் காரிய சித்தி இருக்கு, ஒருத்தன் பேர்ல மட்டும் வெற்றி இருக்குது, ஒருத்தன் பேர்ல மட்டும் சக்சஸ் இருக்கு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களை சுத்தி நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க சிஸ்டர், பிரதர், நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா காரிய சித்தியோ சக்சஸோ வெற்றியோ அது உங்க மேலதான் இருக்குது. நீதிமொழிகள் 16:33. காரிய சித்தி கர்த்தரால் வரும். எவ்வளவு பேருக்கு போடுறேன், ஆனா என் பிள்ளைக்கு பெஸ்டா போடுறேன், என் பிள்ளைக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறேன், பொக்கிஷத்தை கொடுக்கிறேன். மடியிலே போடுவார்கள், மடியில் கொண்டு வந்து போடுவார்கள். பாருங்க, சீட்டு மடியில் போடப்படும் வசனம் இருக்குதா? இதே புதிய பாட்டுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் கொண்டு வந்து போடுவார்கள். என்னது? எதுனால நீங்க வச்சுக்கோங்க, நான் அது திரளான பணம்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு சாக்கு பை, ஒரு மூட்டைன்னு வச்சுக்கோங்க, கோணி பை. நல்லா அமுக்கி பாக்குறோம், நிக்க மாட்டேங்குது. திரும்பியும் அமுக்குறோம் குளுக்குறோம். ஆனா அது என்ன செய்யுதுன்னா சரிந்து அப்படியே மடியில வந்து விழுதான். காரிய சித்தியோ கர்த்தரால். விசுவாசிக்கு பிள்ளைக்கு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு தேவன் இப்ப எனக்கு ஒரு ரெவலேஷன் தந்தது. இது சொல்றேன், காரிய சித்தி கர்த்தரால் வரும், உங்க மடியில போடப்படும், மடியில் கொண்டு வந்து போடுவார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39:2-3 சொல்லுது பாருங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானா. நல்லா கொஞ்சுக்கோங்க, நான் நொறுக்கப்பட்ட இடத்துல, நான் ஒடுக்கப்பட்ட இடத்துல என் தலை நிமிர வேண்டும் என்றால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல என்னோடு இருக்கிறார். அவன் காரிய சித்தி உள்ளவனானா. அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. நான் சொல்றேன், காரிய சித்தி உள்ளவனோடு கர்த்தர் இருப்பார். சுத்தி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அவன் எஜமான் பார்க்கிறான், போத்திபார் பார்க்கிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார், அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு இந்த மாச தீர்க்க தரிசன வார்த்தையே அவன் செய்வது வாய்க்கும். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தற்காலத்தில் தன் கண்ணியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். யாரு? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன். துன்மார்க்குடைய ஆலோசனையில் அவன் நடக்க மாட்டான், பாவியுடைய வழியில் அவன் நிக்க மாட்டான், பரியாசக்காரர் உட்கார இடத்துல அவன் உட்கார மாட்டான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிரும். இன்னைக்கு சொல்றேன், இவ்வளவு பேர் இணைஞ்சிருக்கீங்க உலகம் முழுவதும். சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருப்பதனால் தான் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிற பிள்ளைகள். ரேணுகா ஐசக் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், ரோசி சிஸ்டர் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், தெரசா சிஸ்டர் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், ஜெஷன் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், ரூத் ரெபேக்கா சிஸ்டர் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களை வாய்க்க பண்ணுவார், தேவன் வாய்க்க பண்ணுவார். காரிய சித்தி கர்த்தரால் வரும், காரிய சித்தி கர்த்தரால் வரும். அவன் செய்த யாவற்றையும், யோசேப்பு செய்த யாவற்றையும், அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். கர்த்தர் அவன் செய்த யாவற்றையும் வாய்க்க பண்ணினார். நீ சொல்ற, கர்த்தர் நீங்கள் செய்கிற யாவற்றையும் வாய்க்க பண்ண போகிறார். இதே மாதிரிதான் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்க பார்த்து சொல்றாரு, எங்கேயுமே போகாத, இங்க இருந்து பாருங்க. அந்த சத்தத்தை கேட்கிறார்கள் பாருங்களேன். ஆபிரகாம் சத்தத்தை கேட்கிறான், ஈசாக்கு சத்தத்தை கேட்கிறான். நல்லா குடிச்சுக்கோங்க, தலை குனிஞ்ச இடத்துல எப்படி தலை நிமிரணுங்கிறத நான் சொல்லித்தரேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துக்கு போகாத, நான் சொல்ற இடத்துல இரு. நான் சொல்றேன், எகிப்துக்கு போகாதீங்கன்னு சொன்னார்னா போகவே கூடாது. நீங்க சொல்ற ஈசாக்க பார்த்து சொல்ற, எகிப்துக்கு மட்டும் போகாத, நான் சொல்ற இடத்துல இரு அப்படின்னாரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ண ஆண்டவர் இப்ப சொல்றாரு, ஈசாக்க பார்த்து சொல்ல, இந்த தேசத்துல வாசம், எங்கேயுமே போகாத, நான் சொல்றேன் இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணு, நான் உன்னோட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை ஆண்டவர் சொல்றாரு, உன் அப்பாவுக்கு ஒரு பிராமிஸ் பண்ணியிருக்கிறேன். ஆபிரகாம், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஒரு பிராமிஸ் பண்ணியிருக்கிறேன். என்னது? நான் சொன்னதெல்லாம் அவன் கேட்டான். அதே மாதிரி நீ எங்கேயுமே போகாத, இந்த தேசத்துல இரு. ஆண்டவர் சொல்ல, இந்த தேசம் நல்லா குடிச்சுக்கோங்க, இந்த தேசம் இந்த வார்த்தையை நல்லா குடிச்சுக்கோங்க. இந்த தேசத்தில், இந்த தேசம் நல்லா குடிச்சுக்கோங்க, இந்த தேசத்துல இரு. அடுத்த வசனம் சொல்லுது, 12வது வசனம் சொல்லுது, இது 3வது வசனத்துல சொல்றாரு, இந்த தேசத்துல இரு அப்படிங்கிறாரு.
தேசம் பயங்கர பஞ்சம் சிஸ்டர். நீங்க சொன்னதை பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம், தேசம் வந்து பயங்கர பஞ்சத்துல இருக்கு. 12வது சொல்றது, ஈசாக்கு தேவன் எந்த தேசத்துல இருன்னு சொன்னாரோ இந்த பஞ்சமான தேசத்துல அவன் இருக்கிறான். இருக்கிறவன் நல்லா குடிச்சுக்கோங்க. ஈசாக்கு அந்த தேசத்துல விதைக்கிறான். அந்த பஞ்சமான தேசத்துல ஈசாக்கு விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால், இப்போ அவன் பஞ்சமான தேசத்துல விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல, நல்லா குடிச்சுக்கோங்க, தேசம் பஞ்சம் தான், ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதே தேசத்துல அவன் இருப்பதினால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த தேசம் 100 மடங்கு. காரணம் என்ன? அந்த தேசம். எகிப்துக்கு போகாத, நான் சொன்ன அந்த தேசம், அங்கே இரு. அந்த தேசத்தில் கர்த்தர் அவனை 100 மடங்கு. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஈசாக்கின் ஆசீர்வாதம் எங்கேயோ தான் இருக்கிறான், ஆனா அந்த தேசத்தில் ஆண்டவர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தான். அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவன். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்போ சுத்தி இருக்கிறவன் பாக்குறான், அபிமெலேக் பாக்குறான், பெலிஸ்தன் பாக்குறான். பார்த்து சொல்ல 28வது வசனம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். சுத்தி இருக்கிறவன் பயப்படுறான். நல்லா கொஞ்சம் ஆண்டோடைய வார்த்தையோட கேட்டு அந்த வார்த்தைக்கு செயல்படுகிற வேலையில, ஆண்டவர் சொல்றதை கேட்டு அதுபடி செய்யற வேலையில சந்தேகப்படாம ஆண்டவர் எதை சொல்றாரோ அதை அப்படியே கேட்கிற வேலையில சுத்தி இருக்கிறவன் வரான். அபிமெலேக் வரான், வந்து சொல்ற பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம், ஆகையால் ஒரு சத்தியம் பண்ணி கொடு, எங்களை எதுவும் பண்ண மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு, பிராமிஸ் வாங்கிட்டு போறான். இதுதாங்க தேவன் தருகிற ஆசீர்வாதம். நல்லா கவனிச்சு போங்க, உங்க வாழ்க்கை மாறுறது நிச்சயம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இருந்த மாதிரி தான் இப்ப இருக்கிறீங்களா? இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி தான் இருக்கிறீங்களா? நீங்க மாறி இருக்கீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன் சிஸ்டர், இந்த நாள், இந்த 98வது நாள், இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க வாழாத நல்ல வாழ்க்கைகளை, வளமான வாழ்க்கைகளை, நலமான வாழ்க்கைகளை நீங்க வாழ போறீங்க. இந்த மார்ச்சில இருந்து ஆரம்பிக்கிறது, இன்னையில இருந்து அதை தேவன் ஆரம்பிக்க பண்ணுகிறார். இன்னையில இருந்து பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். அசாதாரணமான காரியங்கள் என் வாழ்க்கையில உண்டாக வர விருத்தி. ஈசாக்கு வாழ்க்கையில வர விருத்தி. மகா பெரியவனானா, மகா பெரிய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில செயல்படுகிறது. அதே மாதிரிதான் ஆலயம் இடிச்சு கிடக்குது. நேபுகாத்நேச்சார் ஆலயத்தை இடிச்சு போட்டாங்க. ஆலயத்தை ஃபுல்லா இடிச்சு போட்டாங்க. ஆலயத்தை ஃபுல்லா இடிக்கிற வேளையில என்ன நடக்குதுன்னா, இப்போ செருபாபேல் ஆலயத்தை கட்டுறான். நல்லா கொஞ்சம் இடிஞ்சு போய் தான் கிடக்குது. இடிஞ்சு போய் கிடக்கிற வேலையில வந்து இவரு செருபாபேல் வந்து ஆலயத்தை கட்டுறாரு. இப்ப ஆகாய் தீர்க்கதரிசியும் சகரியா தீர்க்கதரிசியும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த செருபாபேல பலப்படுத்துறான், பேசுறான், தீர்க்கதரிசனம் பேசுறான். ஆலயம் ஃபுல்லா இடிஞ்சு கிடக்குது, ஆலயத்தை கட்டுறாங்க. அது தடை பண்ணி கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆயிடுச்சு, கட்ட முடியல. செருபாபேல கட்ட முடியல. அவருடைய சுய பலத்தை தேடி பாக்குறாரு, என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆலயத்தை கொஞ்சம் வருஷம் கட்ட விடாம கொஞ்சம் வருஷம் இடிச்சே போட்டுருக்கான். கொஞ்சம் வருஷம் கட்டவே முடியல, இடிஞ்சு போய் கிடக்குது. ஆனா இப்ப சொல்றாரு சகரியா தீர்க்கதரிசியும் ஆகாய் தீர்க்கதரிசனமா பேசுறாங்க பாருங்க. செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நான் சொல்றேன், குடிஞ்ச தலை நிமிரணும்னா, வெக்கப்பட்ட இடத்துல, இல்ல உடைக்கப்பட்ட இடத்துல, சிறுமப்பட்ட இடத்துல, அற்பமானப்பட்ட இடத்துல உங்க தலை உயரணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலா, என்னுடைய ஆவியினாலா. இதுவரைக்கும் பலத்தினால செய்யற நேரம் ஆலயத்தை தடுத்திருக்கலாம், பராக்கிரமத்துல செய்யற நேரம் ஆலயத்தை தடுத்திருக்கலாம், கட்டணத்தை தடுத்திருக்கலாம். ஆனா இப்போ ஆவியினால் செய்யற வேலையில ஒண்ணுமே செய்ய முடியாது. பலம் வேஸ்ட், பராக்கிரமம் வேஸ்ட். ஆனா ஆவியில செய்யற வேலையில கட்டப்படுகிறது பெரிய பர்வதமே, நீ ஏமாத்திரும். செருபாபேலுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய். செருபாபேலுக்கு முன்பாக ஒருவேளை நீ பெரிய மனுஷனா இருக்கலாம், ஆனா நீ செருபாபேலுக்கு முன்பாக சம பூமி ஆகதான் வேண்டும். சம பூமியாய் மாறி விடுவாய். எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, வெள்ளத்தை தரார், வெற்றியை தரார், அடுத்து உங்களை பெஸ்டா மாத்துறாரு, பெஸ்ட் விசேஷமா மாத்துறார். சொன்னேன் பாத்தீங்களா, அற்பமா எண்ணப்பட்ட லேயால ஆண்டவர் விசேஷமா மாத்தினார்.
சிறுமைப்பட்ட யோசேப்பை விசேஷமா மாத்தினாரு. அதே மாதிரி ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, விசேஷமா நீ விசேஷமா பெஸ்டா மாறிடும். பெஸ்டா யோவான் 13:22 சொல்லுது பாருங்க. இயேசுவுக்கு வந்து சீசர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, 12 பேர் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய வெளியே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சீசராகவே ஏற்றுக்கொள்ளல. ஆனா நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்கள் கூட இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு பொருளாதாரத்துல உதவுனவங்க எல்லாம் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி 12 சீசர்களும் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதுல பெஸ்டா 3 பேர் தான் இருந்தாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான். இவங்க 3 பேர் தான் விசேஷமானவர்களா இருந்தாங்க. இயேசுவுக்கு விசேஷமானவர்கள் பேதுரு. நீங்க பாத்தீங்கன்னா கெத்செமனேக்கு போற மாதிரி இவங்க 3 பேர் தான் கூட்டு போறாரு. பேதுரு, யாக்கோபு, யோவான் தான் கூட்டு போறாரு. மறுரூபமலைக்கும் பேதுரு, யாக்கோபு, யோவான் தான் கூட்டு போறாரு. எவ்விரு வீட்டுல அன்னைக்கு அந்த குழந்தை 12 வயசு பிள்ளை இறந்தப்ப இவங்க 3 பேர் தான் கூட்டு. அப்ப இவங்க 3 பேர் தான் பெஸ்டா இருந்தாங்க இயேசுக்கு. நான் சொல்றேன், நீங்கள் விசேஷமானவர்களாய் தேவன் உங்களை மாற்ற போகிறார். எப்படி யோபு விசேஷமானவனா இருந்தானோ, கிழக்கத்திய புத்திரர்ல எல்லாரை விட பெரியவனா இருந்தானோ, ஆண்டவர் சொல்லாரு அவனை மாதிரி யாருமே இல்லைங்கிறார். எப்படி எப்படி வந்து சாமுவேல் தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சாமுவேல் விசேஷமா இருந்தாரோ, எப்படி மோசே விசேஷமா இருந்தாரோ, இதே போல ஆண்டவர் நம்மள விசேஷமா மாத்துறாரு. இங்க பாருங்க, இந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் விசேஷமா மாத்துறாரு பாருங்க. இப்ப பேதுரு, யாக்கோபு, யோவான் இருக்காங்க. இந்த 3 பேர்ல ஆண்டவர் ஒருத்தனை தான் பெஸ்டா எடுக்கிறாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான். அவன் தான் பாத்தீங்கன்னா யோவான் 13:12 சொல்லுது, அவன் இயேசுவின் சீசரில் இயேசுவுக்கு அன்பா இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டு. எப்பயும் பாருங்க, இயேசுவின் மார்பில சாஞ்சிட்டு இருக்கிற ஒரே ஒரு சீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல 3 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 3 பேர்ல ஒருத்தனை பெஸ்டா விசேஷமானவன யோவானை தேர்ந்தெடுத்தார். அவனுக்கு தான் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினான். வெளிப்படுத்தல்ங்கிற ஒரு புத்தகத்தை அவன் தான் எழுதுறான். பத்ம தீவுல உட்கார்ந்து வெளிப்படுத்தல எழுதுறான். எதிர்காலத்தை குறித்து அநேக காரியங்கள் எழுதுறான். நான் சொல்றேன், குனிந்த உங்களை விசேஷமாய் தேவன் மாற்ற போகிறார். அதே மாதிரிதான் பாருங்க, மோசைக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க. அடுத்த தலைவன் மோசைக்கு அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா பாத்தீங்கன்னா தலைமுறை பாத்தீங்கன்னா மோசையோட பிள்ளைங்க தான் வரணும். ஆனா இங்க நடக்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லாரு பாருங்க, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு. ஆவியை பெற்றிருக்கிற, அப்போ நீங்க விசேஷமானவர்களா மாறணும்னா ஆவியை பெற்றிருக்கிற அந்த ஆவியின் வல்லமை, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. அடுத்த தலைவன் யோசுவா தான். எல்லாருக்கும் முன்பாக சொல்லு, சபைக்கு முன்பாக, எலியாசருக்கு முன்பாக, ஆசாரனை எலியாசருக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக சொல்லு, அடுத்த தலைவன் ஆவியை பெற்றிருக்கிற யோசுவா, நூனின் குமாரனாகிய யோசுவா. ஆவியை பெற்றிருக்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா. யோசுவா மேல ஒரு விசேஷ ஆவி இருந்துச்சு. யோவானை தேவன் பெஸ்டா தெரிந்தெடுத்திருந்தான். இயேசு யோவானை பெஸ்டா தெரிந்தெடுத்திருந்தார். அவருக்கு கூட மார்பிளை சாய்ந்து கொண்டிருப்பதற்காக யோவானை தேவன் பெஸ்டா வச்சிருந்தாரு. அதே மாதிரி பாருங்க, தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்துச்சு. தானியேல் 6:3 சொல்லுது பாருங்க, தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாய். தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தனால ஆண்டவர் என்ன பண்ணார்? பாபிலோனிலே அவனை அதிகாரியாய் ராஜாவாய் ஏற்படுத்தினார். அதிகாரியா ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ராஜா வந்து பாபிலோனுக்கு அதிக காரணம் என்ன? விசேஷித்த ஆவி. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஒரு விசேஷித்த ஆவியை தேவன் இன்றைக்கு பொழிய பண்ண போகிறார். உங்களை உயர்த்துகிற, உங்களை வாழ வைக்கிற. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி உங்க மேல இறங்கட்டும். கேட்ட வார்த்தையின்படி கடைசியா ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். தானியேல் 1:3 பாத்தீங்கன்னா, இது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் கொண்டு வராங்க. பெஸ்டா சிலரை தெரிந்தெடுத்துக்கணும். விசேஷ ஆவி என்ன செய்யணும் பாத்துக்கோங்க. அப்போ நிறைய பேர் கொண்டு வராங்க. தானியேல் 1:3 சொல்லுது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவருமாய் சிலர் வாலிபர்களை கொண்டு வந்தாங்க. சிலரை கொண்டு வந்து செக் பண்றாங்க, யார் நல்ல ஞானத்துல இருக்காங்க அப்படின்னு. ஆனா இவங்க அந்த ராஜா கொடுக்கிற சாப்பாடோ இல்ல ராஜா கொடுக்கிற இந்த இதுவோ எதை இவங்க சாப்பிடாம, அதனால் தன்னை தீட்டுப்படுத்தாமல் தேவனுக்காக உறுதியா நிக்கிறாங்க. நல்லா கொஞ்சிக்கோங்க, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் மானம் பண்ணுகிற திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு, நல்ல தீர்மானங்களும் உங்களை மேல கொண்டு வந்துடும். நல்ல தீர்மானம். அந்த ராஜாக்கள் காலத்துல எல்லாம் அவங்க வந்து இந்த ரத்தத்தை குடிக்கிற இந்த சம்பவம் எல்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்ப இவங்க நல்ல தீர்மானம் பண்றாங்க.
நல்ல தீர்மானம் பண்ணதுனால நடந்தது என்ன? இந்த 4 வாலிபர்களும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களும் சொப்பனங்களும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இவர்கள் மற்றவர்களை விட 10 மடங்கு சமர்த்தர்களாயிருந்தார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, 10 மடங்கு இவர்கள் சமர்த்தர்களாயிருந்தார்கள். இன்னைக்கு உங்களையும் உங்க தலைமுறைகளையும் இந்த வார்த்தையை சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். 10 மடங்கு தேவன் உங்களை சமர்த்தர்களாய் மாற்றுகிறார். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்ட வாழ்க்கையில தேவன் 7 பிள்ளைகளை கொடுத்து அவளை உயர்த்தினார். லாபானுக்கு முன்பாக யாக்கோபை தேவன் வாழ வைத்தார். சிறுமைப்படுத்தின நாட்கள்ல இருந்து என்னை தேவன் உயர்த்துகிறார். அன்னாள் அன்னைக்கு சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆனா 6 பிள்ளைகளை கொடுத்து பெஸ்டா சாமுவேலை கொடுத்தார். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தேவன் பெஸ்டா சிலதை தரப்போகிற இந்த நாள் ஜெபம் உங்க வாழ்க்கையில பெஸ்டா சிலதை தேவன் தருகிற நாளை மாறும்.